கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5 வசனம். அதன் முதல் பாகத்தை வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிற தேவன். அவர் நம்மை போஷிக்கிற தேவன். இந்த உலகத்திலே நம்முடைய மாம்ச சரீரத்துக்கு தேவையான போஜனத்தை தேவன்தான் நமக்கு தருகிறார். ஆகவே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நாம் சாப்பிடுகிற சாப்பாடு ஒவ்வொன்றும் தேவன் நமக்கு தந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 81 சங்கீதம் 16 வசனம் சொல்கிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற போஜனம் மிகவும் சிறந்த உணவு, சிறந்த போஜனத்தை தருகிறவர். அவர் சாதாரணமாக நம்மை போஷிப்பவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை கூட வானத்திலிருந்து மன்னாவையும் காடையும் கொடுத்து அந்த வனாந்தரத்திலே போஷித்த தேவன். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் சாப்பிடுகிற சாப்பாடு நம்முடைய கையின் பிரயாசத்தினால் வந்தது என்று. அது சரியல்ல. தேவன்தான் நமக்கு நம்முடைய சாப்பாடை தருகிறார், நம்மை போஷிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 104 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். பாருங்கள், நமக்கு தேவையான ஆகாரம், எண்ணெய், திராட்சரசம் எல்லாம் அவர்தான் நமக்கு விளைவிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தேவனுடைய நன்மைகளை, இந்த தேவனை பற்றின ஆழமான அறிவை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனை நேசிக்க முடியும், அவருக்கு பிரியமாய் இருக்க முடியும், அவரை பின்பற்ற முடியும். ஹல்லேலூயா. இது உலக பிரகாரமான மாம்சீக சரீரத்துக்கான ஆகாரம். இன்னும் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய கைகளிலே பரிசுத்த வேதாகமத்தை, அவருடைய வார்த்தைகளை எழுதி தந்திருக்கிறார். இது நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆவியை தேவனுக்கு பிரியமான பாதையிலே அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வைக்கிறது. ஆனால் ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 8 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது, அதாவது இன்றைக்கு நம்முடைய கைகளிலே பரிசுத்த வேதாகமத்தை தேவன் தந்திருக்கிறார். நமக்கு தேவனுடைய வசனத்திற்குரிய பஞ்சம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், தேசத்திலே பஞ்சத்தை அனுப்புவேன் என்று. அது ஆகார குறைவினால் வருகிற பஞ்சமும் அல்ல, தண்ணீர் கிடையாத தாகமும் அல்ல, தேவனுடைய வசனத்துக்கு கிடையாத பஞ்சம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை காண கிடையாமற் போவார்கள். ஆகவே இன்றைய நாட்களில் நம்முடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை உபயோகப்படுத்துவோம், வாசிப்போம், தியானிப்போம், அதை அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு மாம்ச பிரகாரமான போஜனத்தையும் ஆவிக்குரிய போஜனத்தையும் தந்து இம்மட்டும் எங்களை வழி நடத்தினதை நினைத்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.